சத்வம் ரஜஸ்தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாகான்னு கண்ணன் கூறுகிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த சரீரத்தில் பிறவி எடுக்கிறான். இந்த சரீரம் முழுமையும் நிரம்பி இருப்பது முக்குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். உடலுக்குத்தான் முக்குணங்கள் உள்ளன, ஆத்மாவுக்கு இயற்கையில் அவை கிடையாது. ஆனால் இந்த உடலுக்குள்ளே ஆத்மா இருக்கிறபடியால் இந்த உடலுடைய பண்புகளெல்லாம் ஆத்மா பேர்ல அப்படியே சாயல் படுறாப்புல பெயிண்ட் அடிச்சாப்புல ஒட்டிக்கிறது. உண்மையில் அப்படி இல்லை. ஒரு ஸ்படிக கல் வைங்க, பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ வைங்க. இந்த செம்பருத்தி பூ படிக்க கல்லில் பட்டு பட்டு அந்த பளீர்னு இருக்கிற ஸ்படிக கல் ஷகப்பாக தெரியும் இல்லையா? உண்மையில் படிக்க கல்லுக்கு சிவப்பு கிடையாது, செம்பருத்தி தான் சிவப்பு. ஆனால் அது சிவப்பாக தெரிகிறது. அதே போல் இந்த உடலுக்குள் ஆத்மா பிறந்து 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 உடலுடைய தன்மையெல்லாம் ஆத்மா பேரில் சாயல் அடிக்கிறது. ஆகவே தான் இந்த உடலுக்கு இருக்கிற சத்துவம், ரஜஸ், தமசு நம்மையும் ஒட்டி கொள்ளுகிறது. ரஜோகுணத்தினால கோபப்படுகிறோம், தமோ குணத்தினால சோம்பல், தூக்கம், கவனக்குறைவு ஏற்படுகிறது. இதற்குள் தான் சுற்றி திரிகிறோம். இதனால தான் பிரத்தியார நம்ம கோவிச்சுக்கிறது, சுடுசொல் சொல்கிறது, தாழ்ந்த சொற்களை வச்சு பேசுறது, கட்டுப்படணும்னு நினைக்கிறது, அசூயையோட வெறுப்போட பார்க்கறது, இதெல்லாம் பொறாமைப்படுவது, அதிகமாக கருமித்தனத்தை காட்டுவது, இதெல்லாம் எதனால் ஏற்படுறது? இந்த ரஜோகுண தமோ குணத்தால் தான் ஏற்படுகிறது. அதைத்தான் இப்போ இந்த பாசுரத்தில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்ல போகிறார். திருமாலையில் 30வது பாட்டை அடைந்துள்ளோம். இதிலிருந்து தொடங்கி 30, 31, 32, 33, 34 இந்த 5 பாடல்களாலே ஒவ்வொரு தீமையும் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த தீமை இருக்கு, இந்த தீமை இருக்கு, இந்த தீமை இருக்கு, எல்லா தீமைகளும் உள்ளன என்று இந்த 5ஆல் கூறுகிறார். நன்மைகளெல்லாம் இல்லை 25லேருந்து 29 வரைக்கும், தீமைகள் அத்தனையும் உள்ளன 30லேருந்து 34 வரைக்கும். இது எதனால தெரியுமா அப்படி பிரிஞ்சுது? உங்ககிட்ட என்ன நல்லது இருக்குது நான் கொடுத்துட்றேன் என்ன பெருமான் கேட்டார், நல்லதெல்லாம் இல்லைன்னு விட்டார். அடுத்தது பெருமாள் கேட்கிறார், சரி நல்லதெல்லாம் இல்லைன்னு சொன்னீர், தீமை இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு நல்லது தானே, அந்த பிள்ளைக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்கோ, அதெல்லாம் இருக்கா இல்லையா எங்களுக்கு தெரியாது சுவாமி, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, அதுவே ஒரு நல்ல குணம் இல்லையா இன்னைக்கு? ஏன்னா எங்கே பார்த்தாலும் யாரிடத்திலும் தீய பழக்கங்கள் மலிந்து காணப்படுகின்றன. தீய பழக்கங்களை 2ஆக பிரிச்சுக்கணும். வெளிப்படையான தீய பழக்கம், ஒரே எதிரியாக குடிப்பார், வாழ்க்கையை கெடுத்து விடுவார், ஒரே எதிரியாக புகை பிடிப்பார், வாழ்க்கையை கெடுத்து விடுவார், போதைப் பொருளுக்கு அடிமை, இதெல்லாம் வெளி, இதெல்லாம் சாப்பிட்றது வெளியில் சரீரத்தோடு இருக்குது ஒட்டின்றது. இதை தவிர உள்ளே இருக்கு பெரிய குற்றங்கள். இது மட்டும் தீய பழக்கங்கள் இல்லை, எல்லார் இடத்துலையும் வெறுப்போட பேசுவார், கோபத்தோட பேசுவார், திட்டி தீர்ப்பார், பொறாமைப்படுவார், ஆரோவத்தர் வாழ்ந்துட்டா எரிச்சல் படுவார். இதெல்லாம் உள்ளூர இருக்கிற தீய பண்புகள். அப்போ வெளியில் இருக்கிற தீமையும் தொலையணும், உள்ளே இருக்கிற தீமையும் தொலையணும். இந்த தீமைகள்லாம் எதனால ஏற்படுறது? ரஜோகுணம். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம். அந்த ரஜஸை குறைக்கிறதுக்கு ஆகார சுத்தி ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிட்றோன்னு பார்த்து சாப்பிட்டுட்டோம், அதை குறைச்சிக்கணும். கண்டத்தை சாப்பிடக்கூடாது, பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணதைத்தான் சாப்பிடணும். இந்த வரமுறையை முதல்ல வச்சு நுட்டினாலே மெதுவாக ரஜோகுணம் தொலையும். குறைஞ்சுவிட்டா வேற என்ன கிடைக்கும்? சத்துவகுணம் வளரும். ரஜோகுணம் தொலையும், தமோகுணம் தொலையும், சத்துவகுணம் வளரும். வளர்ந்ததுனால் பொறாமை, தீய சிந்தனை, ஹிம்சை, இது என்னென்ன உண்டோ மொத்தம் ஓடிப்படும். இப்போ தொண்டரடிப்புடியார் சொல்லிக்கிறார், இந்த தீய பண்புகள் அத்தனை என்னிடத்தில் இருக்கே, நீ ஏன் அது இல்லையான்னு கேட்க பார்த்த. இப்போ பெருமானுக்கு ஒரு நப்பாசை, எந்த கெட்டதும் இல்லை அதையானு சொல்லும். கெட்டது இல்லைங்கிறதே ஒரு நல்லதாக வச்சு நான் கொடுத்துட்டு போகிறேன் சொல்லலாமன்னார். இல்லை எல்லா கெட்டதும் என்கிட்ட இருக்கு. 30வது பாசுரம், மனத்தினோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா, புனத்துழாய் மாலையானே பொன்னிசூட் திருவரங்கா, எனக்கு நிக்கது என் சொல்லாய் என்னையாளுடைய கோவே,
எனக்கு இனி என்ன கத்தின்னு நீ தான் சொல்ல வேண்டும். நான் ஏன் சொல்லணும்னு பெருமாள் கேட்குறார். நீர் தப்பு தப்பா எல்லாத்தையும் பண்ணுவீர், நான் எப்படி போனோம்னால் நம்ம ஒரு வழி சொல்லி கொடுத்துருப்போம். இப்படி போங்கோன்னுட்டு, நேராக போங்க, லெஃப்டில் திரும்புங்க, ரைட்டில் போங்க, ஒரு 25 கிலோமீட்டர் போங்க, அந்த ஊர் வரும்னு இருப்போம். இவ அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கவே மாட்டா. அண்ணா அவர் சொல்கிறது நம்ம போகிறது, நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு அப்படி இப்படி விசாரிச்சுன்னு போயிடுவா. போயிட்டு தப்பான இடத்துல போய் நின்றுடுவா. நம்ம 25 கிலோமீட்டர் கிழக்க போய் சொல்லியிருந்தா அவள் சுற்றி அடிச்சுட்டு 25 கிலோமீட்டர் மேற்க போய் நிற்பா. போக வேண்டிய ஊர்கிட்ட கூட இருக்காது. அங்கேருந்து போய் மொபைல் ஃபோனில் நம்மளை கூப்பிடுவா. நீங்கள் சொன்னபடிக்கெல்லாம் வந்தேன், ஆனால் வேற ஏதோ ஊர் வந்திருக்கேன்வா. நமக்கு தூக்கி வாரி போடும். இல்லையே, நான் சொன்னபடிக்கு போனால் ஒழுங்கான ஊர் வருமே, நீங்கள் எப்படி போனேன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னபடியே தான் போனேன்வா. ஆனால் தப்பி தவறி தாங்க எப்படி போனோம்னு சொல்ல மாட்டா. ஏன்னா இது நம்ம திண்டாடணும் இல்லையோ, அதுக்காக நாம் துருவி துருவி கேட்டால் இப்போ எப்படி போகணுன்னுவா. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வழி சொல்லுங்கன்னுவா. கிளம்பி போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நான் தான் வழி சொல்லியிருக்கேன், சொன்ன வழியில் போகாமல் எங்கேயோ போய் நின்றுட்டு இப்போ வழி சொல்லுங்கிறியனால் யார் தெரியுமா அப்படி கேட்பா? வேற வழியே இல்லை. என் பிள்ளையாக இருந்தால், எங்கள் அண்ணாவாக இருந்தால், எங்கள் அப்பாவாக இருந்தால் கேட்கத்தான் கேட்பார், நான் சொல்லித்தான் ஆனும். அப்போ போய் நீ போனது ஒன் தப்பு போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வேண்டியவனாச்சே, நான் தான் திருப்பி கொண்டு வரணும். இப்போ என் குழந்தை பரீட்சைக்காக எங்கேயோ கிளம்பி போயிருக்கான், வழி கேட்டான், இப்படின்னு சொல்லியிருந்தேன், தப்பான வழியில் போயிட்டான். எக்ஸாம் ஹால் 10 மணிக்கு உள்ளே போய் ஆகணும். இவன் அங்கேருந்து இன்னும் 12 கிலோமீட்டரில் 9:30 மணிக்கு கூப்பிடுறான். யாருக்கு அடிச்சுக்க போகிறது? இப்போ அவனுக்கு அடிச்சுக்கிறத விட அப்பாவுக்கு அம்மாவுக்கு இன்னும் அடிச்சுக்கும். இந்த பிள்ளை எங்கேயோ போய் நின்று கூப்பிட்றதேன்னுட்டு. அப்போ போய் உனக்கு நமக்கு என்ன, இப்போ சொன்ன பேச்சு கேளாத பிள்ளை எப்படியோ போ, ஒன்றும் பேச முடியாது. அப்போ எந்த இடத்துல பேச முடியாது போகிறது? உறவு வலிமையாக இருக்கும்போது விட்டே கொடுக்க முடியாது. இப்போ தொண்டரடிப்படியாழ்வார் திரும்ப திரும்ப பெருமானுக்கு சொல்றது, வலிய உறவு, உனக்கும் எனக்கும் வெட்டி விடுற உறவில்லை. நீ தான் சுவாமி, நான் தான் தாசன், நீ தான் உடையவன், நான் தான் உடமே. அப்போ எங்கே நீ விட்டுட்டு போயிடுவாய்? எங்கிட்ட குற்றம் இருக்கு. மனத்தில் ஓர் தூய்மை இல்லை. இந்த பாட்டில் என்னென்ன சொல்றாரு பாருங்க. மனத்தில் ஓர் தூய்மை இல்லை, ஒரு நல்லெண்ணெய் மனசில் இல்லை. புனத்துழாய் மாலையானே, துழாய் மாலையானே, துளசி மாலையை தரித்து கொண்டிருக்கிற பெருமானே. புனத்துழாயினால் தன் நிலத்தில் இருக்கிறா போலே. இப்போ துளசியை நிலத்தில் வச்சுருக்கோம், அங்கே இருந்தால் தான் அது நன்னா இருக்கும். பறிச்சுட்டா வாடுமோ இல்லையோ. பெருமாளுடைய முடியில் சாத்தப்பட்டுட்டா நிலத்தில் இருந்தால் எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குமோ அதே போல திருமுடியில் இருக்குமா. அதைத்தான் புனத்துழாய். புனத்தில் தன் நிலத்தில் துளசி எவ்வளவு நன்றாக இருக்குமோ அதை போல திருமுடியில் சரிச்சுட்டு இருக்கிறவனே. புனத்துழாய் மாலையானே, பொன்னிசூழ் திருவரங்கா, பொன்னினா காவேரி, காவேரியாலே சூழப்பட்ட திருவரங்கத்தில் சயனித்து கொண்டு இருக்கிறவனே. என்னை ஆளுடைய கோவே, என்னை அடிமையாக்கி கொண்ட சுவாமியே, எனக்கு தலைவனே, எனக்கு முதலாளியே, எனக்கு உடையவனே. மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, என் மனசுல ஒரு நன்மையே கிடையாது. காமம் கோபம் இது இல்லாதது தான் தூய்மை. மனத்தில் ஒரு தூய்மை இல்லை. காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இதெல்லாம் இருந்தால் எல்லாமே தூய்மையற்றது தானே, அசுத்தி தோஷம் தானே. அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதனால மனத்திலோர் தூய்மை இல்லை, தெளிவு சிறிதும் இல்லை. வாயிலோர் இன்சொல் இல்லை, வாயிலையாவது ஒரு பிரியமான வார்த்தை இருக்குமா? அதுவும் இல்லை. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, இன்சொல் இல்லை. சினத்தினால் சற்றம் நோக்கி, ஒரே கோபம், யாரை பார்த்தாலும் கோபத்தோடு தான் பார்ப்பேன். சினத்தினால் சற்றம் நோக்கி, விரோதிகளை பார்த்து இல்லை அதிக கோபத்தோடே பார்த்து, சற்றம் நோக்கி தீவிழி விழிவன், தீ நெருப்பு, விழி சொற்கள், விழிவன் பேசுவேன், நெருப்பு போன்ற கடுமையான சொற்களை பேசுவேன். தீவிழி வெளிச்சொல், நாவினால் சுட்டபுன் ஆறாதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஆறும் தீயினால் சுட்டபுன் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயால் சுட்டா கூட ஆறிப்படும், ஆனால் நாவால் சுட்ட ஆறுமா? அப்படி சுடுவேங்கிறார். தீவிழி விழிவன், வாளா வாளா செய்வன். இதெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்காக இல்லை. இவாளை திட்டு, உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தரேன்னா அப்படியான சரி, திட்டுறதுக்காக ஒரு பைசா கூலி கிடைக்க போகிறது இல்லை, ஆனால் திட்டுவேங்கிறார். இது என்ன நியாயம் சுவாமி? இப்படித்தான் பல பேரை பற்றி நம்ம தப்பு பேசின்னு இருக்கோம். ஆரோத்தர் கெட்டு போடணும்னு நினைக்கிறதோ இல்லை ஒருத்தரை பற்றி வம்பே வீட்டில் பேசின்னு இருக்கோன்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இவாளை பற்றி வம்பு பேசுறதுனால எனக்கு எதான லாபம் இருக்கான்னு யோசிப்பாருங்க. பாவம் புண்ணியம்லாம் அப்புறம் வச்சுப்போம், முதல்ல ஏதானும் லாபம் இருக்கோ, ஏதானும் காசு 10 ரூபா கிடைக்குமோ. இவனை பேசினா 10 ரூபா கிடைக்கட்டும்னு இருக்கட்டும், அப்பவானு பேசுவோம். நம்ம பேசுகிற முக்காவாசி பேச்சு ஒரு பைசா லாபம் இருக்க போகிறது இல்லை, ஆனால் பேசிட்டு இருக்க முடியும். அதைத்தான் வாளா, பிரயோஜனமே இல்லாமல் எந்த பயனும் இல்லாமல் பேசினேன். வாளா சற்றம் நோக்கி தீவெளி விழிவன், எனக்கு
இப்படிப்பட்ட குற்றங்களெல்லாம் மேலிட்ட எனக்கு இனி என் கதி சொல்லாய். உன்னை சரணடைந்த பின் ஏற்கனவே இப்படித்தான் இருந்தேன், ஆனால் அதெல்லாத்தையும் தொலைச்சுட்டு உன் திருவடிகளே சரணன்னு வந்திருக்கேன். இது வந்த பிற்பாடு எனக்கு இனி கதி என் கதியன் இப்படித்தான் இருக்கு. இந்த குற்றங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனால் ஒன்னே ஒன்று என்கிட்ட இருக்கிறது உன் திருவடி. அதைத்தான் இப்போ பற்றணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். சரணடைந்த பின் என்ன கதி, எனக்கு என்ன கதின்னு நீர் தான் சொல்ல வேண்டும். பாசுரத்தின் ஆழ்பொருள் மனத்திலோர் தூய்மை இல்லை. மனம் சுத்தமாக இருந்தால் தான் பகவானையே பார்க்க முடியும். மனசாது விசுத்தேனான்னு சொல்லுவார்கள். மனசில் தூய்மை இல்லை, அழுக்கு மண்ணின்று இருந்தது, இறைவன் காட்சியே கொடுக்க மாட்டார். ஏன்னா கண்ணால் காதால் மூக்கால் அவரை பார்க்க முடியாது, மனசால தான் பார்க்க முடியும். மனசுக்கு அழுக்கு மண்டு எடுத்துனால் அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? மனத்தினோல் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, காம குரோத லோப பய துவேஷம் அத்தனை இருக்கு, ஒவ்வொன்றும் எங்கிட்ட இருக்கு. இந்த 10-12 ஒத்தர் இருந்தாலே போரும், மற்ற பேர் எல்லாரையும் கெடுத்துருவார். காம குரோத லோப மோக மத மாத்சர்யம் எதுவும் தூய்மை இல்லை. மலத்தில் ஓர் தூய்மை இல்லை. சரி, கொஞ்ச நாள் தூய்மை இல்லாத இருந்திருப்பீர், அப்புறம் சரியா போயிருக்குமோ? இவ்வளோ 10 நாள் கொஞ்சம் சரியில்லை, இன்னைக்கு தேவையில்லையானால் ஓர் தூய்மை இல்லை. ஆண்டாண்டு காலமா யுகந்தோறும் பிறவிதோறும் தூய்மை இல்லை, எப்போதுமே இல்லை. இப்ப இல்லை, எப்போதும் இல்லை. வாயிலோர் இன்சொல் இல்லை. சரி, மனசு சுத்தமா இருக்க வேண்டாம், வாய் வார்த்தையாவது கொஞ்சம் பந்தல் போட்டாப்புல பேசக்கூடாதா? வாயிலையாவது நன்னா பேசுவார்னால் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் நல்லவன் தெரியுமோ? மனசுல நினைக்கிறது தான் பேசுவேன். தேவையில்லையா சுவாமி? அது ரொம்ப நல்ல குணமாச்சேன்னா மனசுல தப்பாத்தான் நினைப்பேன், தப்பாத்தான் பேசுவேன். இது சொந்த குணமா? மனசுல நினைத்ததை பேசணும், பேசினத்தை செய்யணும். அப்படி இருந்தா ரொம்ப உயர்ந்தவர் நான் ஒருத்தர். மனசுல தப்பாவே நினைச்சிட்டு தப்பாவே வாயால பேசி தப்பாவே கையால் அடிச்சிருந்தோம்னா இதுவா ஒற்றுமை? மனசுல நல்லத்தை நினைக்கணும், அதை வாயால பேசணும், அதை கையால செய்யணும் இல்லையோ? அப்படி இல்லை. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. ஒரு நல்ல வார்த்தை வாயில கிடையவே கிடையாது. யாரான ஒருத்தரை பார்த்து சௌக்கியமா இருக்கீடா, நன்னா இருக்கிறா, குழந்தைகள்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு குளிர்ந்து பார்த்து ஒரு நல்ல வார்த்தை நான் பேசினதே இல்லைன்னு விட்டார். யாரை பார்த்தாலும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் கோபம், வள்ளுன்னு விழுவேன், கட்டோரமாக பேசுவேன். இது நமக்கு வேண்டவே வேண்டாம் இல்லையா? இப்போ ஒருத்தரை பார்க்கச்சவே சுள்ளுன்னு பேசுறது, குத்தலாக பேசுறது, ஏதோ ஒன்று பரிகாசம் தோத்தராப்பில் பேசுறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதான் சொல்றாரு பாழ்வார். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. இதெல்லாம் கீழே 5 பாசுரத்திலையும் ஒரு நன்மையும் இல்லைன்னு சொன்னாரோ இல்லையோ, அதை சுருக்கி பிடித்து இந்த இடத்துல சொல்லிட்டார். இப்போ வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் சத்தம் நோக்கி, ஒரே கோபம். இப்போ எங்கிட்ட இருக்கிற குற்றம் என்னன்னு சொல்றேன். சினத்தினால், கோபத்தினால் சத்தம் நோக்கி அவரவர்களை வெறுப்போட பார்க்குறேன், விரோதிகளைத்தான் பார்க்குறேன். அவன் விரோதியோ இல்லையோ, விரோத மனப்பான்மையோட தான் நான் பார்ப்பேன். அவர்களுக்கு அனர்த்தங்களை தேடுவேன், யார் எப்படி கட்டுப்படணும்னே நினைப்பேன். சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி வெளிவன் வாழா. கோபம், சினம், குரோதம் எல்லாம் சரி பார்க்கறது தான் நன்னா பார்க்கல. இப்போ வாயால் நன்னா சொல்லக்கூடாதா? சரி, வாயில தான் ஒழுங்கா பேசலை, பார்க்கறதான நன்னா பார்க்கக்கூடாதா? ரெண்டும் கிடையாது. சற்றம் நோக்கி பார்க்கறச்ச சிங்கம் புலி பார்க்கறாப்புல தான் பார்ப்பேன். அது கூட சில சமயம் நன்னா பார்த்தாலும் பார்க்கும், நான் பார்க்க மாட்டேன். தீவிழி வெளிவன் பேசினாலே ஓ இப்படி பேசுறானேன்னு தலையில கை வச்சுக்கும்படி தான் பேசுவேன். சினத்தினால் சத்தம் நோக்கி தீவிழி வெளிவன், என் பேச்சை கேட்டா நெருப்ப வாரி மேலே கொட்டினாப்புல இருக்குமா. தீவிழி வெளிவன் வாழா வாழா. இதெல்லாம் செய்யறதுனால ஏதானு லாபம் உண்டா? ஏதானு ப்ராஃபிட் அதுக்கு ஏதானு கொடுப்பாளா? சம்பாவனை பண்ணுவாளா? ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கு பேசினேர்? நன்னா இருக்கு சுவாமி. ஒருத்தரை பிடிச்சின்னு வாயார வெஷா நன்னா இருக்குங்கிறான். என்ன நன்னா இருக்கு? ஏதாவது காசு கிடைச்சதான்னா மனஸ்திருப்தி கிடைச்சதுங்கிறான். இப்படித்தான் நான் வாழ்ந்திருக்கேன். வாழா தீவிழி வெளிவன். ஏதானு ஒன்று கிடைக்குமானா பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நல்லவர்கள்லாம் எப்படி இருப்பாளாம்? பெரத்தியாருக்கு என்ன நன்மை தேடலாம்னே இருப்பா. தீயவர்களெல்லாம் பெரத்தியாருக்கு என்ன தீமை தேடலாம்னே இருப்பா. அப்படித்தான் இத்தனை நாள் இருந்திருக்கேன். ஆக புனத்துழாய் மாலையானே பொன்னு சூட் திருவரங்கா. புனத்துழாய் துளசி நேலத்தில் இருந்தா எவ்வளவு நன்னா இருக்குமோ அப்படி தரிச்சுட்டு இருக்கிறவனே என்றால், இப்படி எத்தனை தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை காப்பாற்றியே தீருவேன் என்பதற்காக துளசி மாலையை தரித்து கொண்டிருக்கிறவனேன். பெருமாள் துளசி மாலை சூடி கொண்டு விட்டால் விரதம் எடுத்துட்டு இருக்கார், சத்தியம் பண்றார்னு அர்த்தம். எந்த தாழ்ந்தவனையும் காப்பாற்றாமல் விடமாட்டேன். அதற்குத்தான் புனத்துழாய் மாலையானே பொன்னிசூட் திருவரங்கா. அந்த பிராப்தி போக்கியத்துவம், நமக்கு அவருக்கு இருக்கிற சம்பந்தம், அந்த இனிமை, இந்த ரெண்டோட எங்க வந்து சேனிச்சுட்டு இருக்க? பொன்னிசூட் திருவரங்கா. மாலையை சாத்தின்னு இருக்கார்,
மாலை உள் மாலையாம். பெருமாள் மாலை சாத்தின்னு இருக்கார், அதான் புனத்துழாய் மாலையானே. ஊருக்கு மாலை வேண்டாமா? அவருக்கு மாலை துளசி மாலை, ஸ்ரீரங்கத்துக்கு மாலை பொன்னிசூழ் திருவரங்கா, காவேரி சூழ்ந்திருக்கு பாருங்க, அதுதான் ஸ்ரீரங்கத்து மாலையாம். அந்த ஊருக்கு பெருமாளும் மாலை போட்டு இருக்கார், ஊரும் மாலை போட்டு இருக்கு. புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, என்னை போல தாழ்ந்தவர்களை ரட்சிக்கிறதுக்கு தானே திருவரங்கத்துக்கு வந்திருக்கீர். மாதிருஷ ரக்ஷண க்ஷமவிதி தியா ஸ்ரீரங்க தாமனி மோதசேன்னு பட்டர் சாதிக்கிறார். நம் போன்ற தாழ்ந்தவர்களை காக்கத்தான் திருவரங்கத்தில் வந்திருக்கிறார். எனக்கு என் கதி என் சொல்லாய், எனக்கு இவ்வளவு தாழ்ந்தவன் அடியேன், இப்படிப்பட்ட அடியேனுக்கு, தோஷங்கள் நிரம்ப இருக்கிற அடியேனுக்கு இனி என் கதி, என்னுடைய தோஷம் தெரிந்து நீ தான் ரட்சிக்கணும், என்னை என்னால் காப்பாற்றிக்க முடியாது என்று என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உன்னிடத்தில் விட்டபின் இனி என் சொல்லாய் கதி என் சொல்லாய், எனக்கு எது போக்கடி நீர் தான் சொல்ல வேண்டும். நீர் போக்கடி சொல்லணும்னு பெருமாளை பிடிச்சு கேட்டார். உமக்கு போக்கடி நான் எதுக்கு சொல்லணும்? நான் எப்படி போனேன்னு வழி சொல்லுன்னா கிழியே சொன்னேனே, எங்கேயோ போய் நின்றுண்டு தப்பான வழியில் போயிட்டு நீ சொல்லுன்னாலும் சொல்லித்தான் ஆனும். ஏன்னா நம்ம குழந்தைய எடுத்து, நம்ம கணவனை எடுத்து, நம்ம மனைவியை எடுத்தே, அதை போல என்ன ஊற்றம் பாருங்க. ஆழ்வாருக்கு பெருமானிடத்தில் இருக்கிற நெருக்கம், பண்ற தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இப்பதான் மனசு திருந்துறேன், நீ தான் வழி சொல்லி ஆகணும். எனக்கு நிற்கது என் சொல்லாய் என்னையாளுடைய கோவே, இந்த சேஷத்தும் அத்தலையில் சேஷி, நான் சேஷன் நீ சேஷி, உனக்கு எனக்கு சம்பந்தம் வெட்டுடவே முடியாது, என்னை காப்பாற்றுறதுக்கு வேற யாரானும் உண்டோ, நீ தான் ரட்சித்தாக வேண்டும் என்று 30வது பாடலில் கூப்பிட்டார். இனி 31க்கு காத்திருப்போம்.